இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சத்தியவசன தியானத்திலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். பிரியமானவர்களே, இது ஒரு அழகான ஒரு சம்பவம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அசைப்போடும் ஒரு சம்பவம். ஆம், உங்களுக்கு தெரியும், சிறுவனான தாவீதுக்கும் பெரிதான ராட்சதனாயிருந்த கோலியாத்துக்கும் நடந்த ஒரு உரையாடலிலே ஒரு சிறு பகுதி. இந்த உரையாடலிலே இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கவனமாக பாருங்கள். பின்னும் அந்த பெலிஸ்தன், 14வது வசனம். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொன்னான். இதை அவன் சொல்லுவதற்கு முன்பதாக என்ன செய்கிறான்? இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பதாக அந்த ராட்சதனாகிய அந்த பெலிஸ்தன், அந்த கோலியாத், தாவீதை ஒரு முறை சுற்றி பார்க்கிறான். சுற்றி பார்க்கும் போது தாவீது எப்படி இருந்தான் என்பதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். கவனியுங்கள். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். இந்த இடத்தை தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த கோலியாத் தாவீதை பார்க்கும்போது அவன் சிவந்த மேனி, அதே நேரத்தில் ஒரு இளைஞன் என்று சொல்கிறத விட ஒரு இளையனாக, அதாவது ஒரு இளையவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இதை பார்த்தோன்னு அவனுக்கு என்ன செய்கிறது? இவன் ஒரு சின்ன பொடியன், இவன் ஒரு சின்னவனாக இருக்கிறான், இவ்வளோ பெரிய என்னோடு மோத வருகிறானே என்கிற எண்ணம் அவனுக்கு வந்தது. அவன் தாவீதை மிகவும் ஒரு கீழ்த்தரமாக, அதே நேரத்திலே ஒரு என்ன செய்கிறது, ஒரு இலக்காரமாக பார்த்து இந்த வாக்கியத்தை அவன் சொல்லுகிறான், உன்னை நான் காட்டு மிருகங்களுக்கும் பறவைகளுக்குமாக இரையாக போடுவேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆம் பிரியமானங்களே, இந்த இடத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே அவன் தாவீதையும் அவனுடைய ரூபத்தையும் பார்த்து தாவீதை கவனித்து என்ன சொல்லுகிறான்? அவனுடைய தரத்தை அவன் என்ன செய்கிறான்? அளவிடுகிறான். ஆனால் தாவீதோ அவன் பார்க்கின்ற விதம் வித்தியாசமானது. தாவீதனுடைய பார்வை வித்தியாசமானது. அது எப்படிப்பட்டது என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். அதுதான் அந்த வாக்கியங்கள். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். எல்லாத்தையும் அவன் தயார்படுத்தினவனாக அந்த ராட்சதனாகிய கோலியாத் அவனுக்கு முன்பதாக நின்றான். ஒரு மாமிச மலையே அவன் முன் நின்று கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே தாவீது சொல்லுகிறான், நானோ அழகான ஒரு காரியம், நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இங்கே இருக்கிற முக்கியமான பகுதி அதுதான். அதாவது என்ன சொல்லுகிறான்? அவன் தாவீதையும் தாவீதனுடைய ரூபத்தையும் பார்த்து அவனுடைய அளவீடுகள் இருந்தது, கோலியாத்தினுடைய அளவீடுகள். ஆனால் தாவீதனுடைய அளவீடுகள் எங்கே என்று சொன்னால், தன்னை உருவாக்கின தேவனிடத்திலிருந்து அவனுடைய அளவீடுகள் ஆரம்பிக்கிறது. அதான் அங்கே இருக்கின்ற முக்கியமான காரியம். நாம் எதை வைத்து நம்முடைய அளவீடுகளை நாம் செய்து கொள்கிறோம்? சில நேரங்களிலே சிறுவர்களை பாடசாலையிலே படிக்கும் போது நீங்களாகவே தயாரித்து கொண்டு வருகின்ற அளவுகோலை, அதாவது ஒரு புற்றூல் அல்லது அதை நீங்கள் தயார் செய்து கொண்டு வாங்கள் என்று சொன்னால், அந்த பிள்ளை என்ன செய்யும்? வீட்டிலே ஒரு தடியை எடுத்து அதை அழகாக வெட்டி அதற்கு தக்கன சில கோடுகளை வரைந்து, இதுதான் என்னுடைய அளவீடு என்று சொல்லி பாடசாலையிலே கொண்டு போய் சமர்ப்பிக்கும். ஆனால் அந்த அளவீடுகள் சரியானதா என்று நாம் பார்ப்போமானால், அது ஒருவேளை பெரிதாகவும் இருக்கும், சிறிதாகவும் இருக்கும். ஆனால் அது ஒரு மாதிரியை கொடுக்கும்.
சில நேரங்களிலே நாம் மாதிரிகளிலே நாம் சந்தோஷப்படுகிறோம். எங்களுடைய மாதிரிகளை கண்டு நாம் எங்களுடைய சிந்தைகளை மாற்றிக்கொள்ளுகிறோம். இங்கே இருக்கிற பிரதானமான காரியம் அதுதான். ஆம் பிரியமானவர்களே, இங்கே கோலியாத் பார்த்த விதமும் தாவீது பார்த்த விதமும் வித்தியாசமானது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்களுடைய அளவீடுகள் எப்படி இருக்கிறது? நீங்கள் எதன் மீது உங்கள் பார்வையை நீங்கள் வைக்கிறீர்கள்? ஒருவேளை உங்களை கூட மற்றவர்கள் வித்தியாசமாக பார்க்கலாம். உங்களை பார்த்து இவன் ஒரு சோர்ந்து போனவன், இவன் ஒரு இளைச்சவன் என்று சொல்லி எங்கள் மீது அநேகர் என்ன செய்யலாம்? வன்முறையை திணிக்கலாம். எங்களோடு சிலர் மோத வரலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய அளவீடுகளை தேவனிடத்தில் வையுங்கள். அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். இஸ்ரவேலின் இராணுவத்தினுடைய சேனைகளின் கர்த்தர் என்று அங்கே அவன் தேவனை காண்கிறான். இதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான காரியம். தாவீது பார்த்தது தேவனுடைய அளவுகளை. தேவன் பெரியவராயிருக்கிறார், தேவனுடைய சேனை பெரிது, இந்த உலகத்தை உருவாக்கின ஆண்டவருடைய நாமத்தினாலே வருகிறேன். நீயோ கேடகத்தோடும் ஈட்டியோடும் என்னோடு வருகிறாய் மோதுவதற்கு, நான் ஆண்டவராலே வருகிறேன். இங்கே இருக்கிற பிரச்சனை அதுதான். இன்றைக்கு அநேக நேரங்களிலே கோலியாத் போன்ற பிரச்சனைகள் எங்கள் கண்முன் வந்து நிற்கும் போது நாமும் என்ன செய்கிறோம்? அவனுடைய உருவத்தை, அவன் தாங்கி இருக்கிறதை பார்த்து பயந்து போய்விடுகிறோம். ஆனால் எங்களுடைய தேவன் இராணுவத்தின் தேவன், மிக பெரிதான தேவன் எங்களோடு வருகிறார் என்பது எங்களுக்கு முக்கியம். அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது நான் அறிந்த ஒருவர் எனக்கு கால் பண்ணுவார், விசாரிப்பார். என்னுடைய அன்பு நண்பர் ஒருவர், சகோதரர் என்று சொல்லலாம். அவருடைய பெயர் ஆண்டன். அவர் அடிக்கடி சொல்லுவார், நாம் நம்முடைய தேவனை விசேஷமானவராக, பலம் மிக்கவராக நோக்க வேண்டும். அவர் கடவுளுடைய நாமங்களை சொல்லும்போது, கடவுளுடைய காரியங்களை உச்சரிக்கும் போது அவர் மிகவும் உணர்வுபூர்வமாக சொல்லுவார், அண்ணா, எங்களுடைய ஆண்டவரை பார்த்து, எங்களுடைய ஆண்டவருடைய பலத்தாலே நீங்கள் வியாதியை கடிந்து கொள்ளுங்கள், பிரச்சனையை நீங்கள் தூர எறியுங்கள், தூர போடுங்கள், தைரியம் கொள்ளுங்கள், இப்படியான வார்த்தைகளை சொல்லுவார். நான் அந்த வார்த்தையாலே உந்தப்பட்டவனாக பல தடவை அதை நான் நினைத்து முன்னேறி போன போது என்னுடைய பிரச்சனைகளுடைய மாற்றத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், மழை போல உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரலாம். அப்போது எங்களுடைய சேனைகளின் கர்த்தர் பெரியவர் என்பதை நீங்கள் எண்ணி உங்களுடைய அளவீடுகளை வைத்தீர்கள் என்று சொன்னால் மற்ற எல்லாமே அது சிறியவைகளே. நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும், உங்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும், உங்களுடைய வியாதிகளிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் என்பது இந்த வாக்கு எங்களுக்கு சொல்லுகிற காரியம்.